பெர்ப்ளெக்சிட்டி டெய்லி நியூஸ் பாட்காஸ்டுக்கு வரவேற்கிறேன். இன்று என்ன நடக்கிறது என்று விரைவாக பார்ப்போம். இன்று பாராளுமன்றத்தில் சிறப்பு அமர்வு நடக்கிறது. அரசின் நடுத்தர ஆண்டின் நிதி திட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. வருமானம், செலவு, கடன் ஆல் 2025 மீதமுள்ள நாட்களுக்கு என்ன திட்டம் என்பதை இது விளக்கும். நாட்டின் பொருளாதார மீட்பு இதில்தான் பெரும்பாலும் அமையிருக்கும். அதனால் இன்று முழுக்க விவாதம் சூடாக இருக்கும் போலிருக்கிறது. பொருளாதாரத்தில் IMF உதவி திட்டத்தின் 4வது மதிப்பீடு நாளை தொடங்கப் போகிறது. நம் நிதி சீர்திருத்தங்கள் எவ்வளவு முன்னேற்றம் கண்டுள்ளன என்பதே கவனமாக பார்க்கப் போகிறார்கள். அதே சமயம் ஜூலை 1 முதல் அனைத்து வேட்டி ரிப்பண்டுகளும் ஆன்லைனில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும். இது வணிகங்களுக்கு வேலை எளிதாக்கும். ஆனால் பழைய முறையில்தான் பழகியவர்களுக்கு சற்று புதிதாக இருக்கும். இப்போது எரிசக்திக்கு போகலாம். இந்த ஜூன் மாதம் இலங்கை மொத்த மின்சக்தியில் 70% பசுமை ஆற்றலாக உருவாக்கப்பட்டுள்ளது. இது பெரிய சாதனை. CEB சொல்லுவது ஃபாசில் ஃபியூல்ஸை குறைத்து ரினியூவபிளில் அதிக முதலீடு செய்ததால்தான் இது சாத்தியமானது. அடுத்தது, சமூகத்தில் ஒரு எச்சரிக்கை. பிரதமரின் அலுவலகம் சொல்கிறது, சமூக ஊடகங்களில் முக்கிய அரசியல்வாதிகளின் பெயரை பயன்படுத்தி கிரிப்டோ கரன்சி மோசடிகள் நடக்கின்றன. யாரும் அவை உண்மை என்று நம்ப வேண்டாம். சந்தேகமான விளம்பரங்களை உடனே புகாரளிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் கேட்டுக்கொள்கிறார்கள். இறுதியாக, வேலைவாய்ப்பும் வெளிநாட்டு வருமானமும். இஸ்ரேலுடன் புதிய ஒப்பந்தம் ஒன்றின் மூலம் இலங்கையிலிருந்து 6000 பேர் கட்டுமானத் துறையில் வேலை வாங்கியுள்ளனர். இது நாட்டுக்குள் பணம் வருவதையும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பையும் அதிகரிக்க உதவும். இன்றைய முக்கிய செய்திகள் இவைதான்.